ஹாய், வெல்கம் டு டிராவல் டு கேட்க. இன்னைக்கு என்ன அந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நான் வந்து நிறைய வீடியோ போட்டுட்டு இருப்பேன். நான் வந்து ஆர்கானிக்கா சம்மந்தப்பட்டது, சமையல் வீடியோ, அப்புறம் கோவில்கள்லாம் போகிறது எல்லாமே நான் வீடியோ போடுவேன். எல்லாமே பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறாங்க. அது ஆர்கானிக் தோட்டத்தை பற்றி போட்டோன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து 2 நாளாக வந்து நான் வீடியோ போட்டு என்னன்னா, நம்ம பிருந்தாவன ஸ்கூலுடைய ஆனுவல் டே நடந்துச்சு இல்லையா, குழந்தைங்கள்லாம் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் நான் 2 நாளாக வீடியோ போட்டிருந்தேன். நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. என்னென்னா, அந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸுங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க. டான்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து எங்கள் மருமக வேலை பார்க்குறதால நான் இந்த வருஷம் நான் வந்துட்டு பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த ஸ்கூலுடைய இடம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டீச்சர்ஸும் நல்லா அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதுவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களை அந்த அளவுக்கு ஆட வச்சுருக்காங்க. எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அவங்கவுங்க டீம் வந்து அப்படியே அந்த குழந்தைங்களை எப்படி தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு அந்த சின்ன சின்ன பசங்களாம் ஆடும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. அதை நான் போட்டிருந்தேன். எல்லாம் தொடர்ந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க. நாங்கள் எடுக்கும்போது வந்து எங்களுடைய கேமராவுடைய சார்ஜ் இது டவுன் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே எங்களால் எடுக்க முடியல தொடர்ந்து. அதனால தான் யாராவது வீடியோ இருந்து கொடுத்தீங்கன்னா, திரும்பி உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா பார்த்துட்டு நீங்கள் வீடியோ எங்களுக்கு அனுப்பி வச்சு நாங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள்ட்ட நாங்கள் சேர்த்து போடுவோம். அதை வந்து நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன். இப்போ எவ்வளோ வீடியோ நான் எடுத்தோமோ அந்த வீடியோலாம் எடிட் பண்ணி அழகாக போட்டிருக்கேன். குழந்தைங்கள்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு கேட்டாங்க. இதேமாரி தொடர்ந்து அந்த ஸ்கூலில் எல்லாம் நல்லா பண்ணுங்கள். இது அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக பண்ணலாம். இன்னும் சிறப்பாக எடுத்து நான் எல்லா குழந்தையும் மிஸ் பண்ணாமல் எடுத்து நான் வீடியோ போடுறேன். பாருங்கள் தொடர்ந்து. என் பையன் தான் எடுத்தான் வீடியோ, வந்து என் பையன் தான் எடுத்தான். நான் வந்து ப்ரோக்ராம் உட்காந்து பார்த்துருந்தேன், லாஸ்ட் வரையும் பார்த்துருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. எல்லா பசங்களும் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாதிரி எங்கள் மருமகளும் சொன்னேன், எல்லாரும் பார்த்தாங்க, அத்தை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த டீச்சர் ஒருத்தர் தமிழில் வந்து எல்லாம் பேசி வெல்கம் இதெல்லாம் பண்ணாங்களே, அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எல்லாருமே நல்லா பண்ணீங்க. எல்லா டீச்சர்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு அவ்வளோ உழைப்பு எடுத்திருக்காங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு. அந்த குழந்தைங்களும் அதை பிடிச்சி அவ்வளோ நல்லா பண்ணிச்சு, டான்ஸ் பண்ணாங்க. அந்தந்த டீம் நல்லா. அது இந்த ஐயப்ப சாமி இது அந்த பொண்ணு வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எப்படின்னா, சாமியே வந்து நேரில் இறங்கி நடந்து வந்த மாதிரி இருந்தது. எனக்குலாம் அப்படியே ஒரு புல் அரிச்சிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த குழந்தைய ரெடி பண்ணி அவ்வளோ அது உட்காந்துருந்துச்சு பாருங்க. அவ்வளோ நேரம் உட்காந்துருந்துச்சு அந்த பிள்ளை. அவ்வளோ நல்லா பண்ணியிருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குழந்தைங்களது வீடியோ விட்டுருந்தா கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் அனுப்புங்க. திரும்பி வந்து நான் வீடியோ உங்களுக்கு அதை போட்டு விட்றேன். நல்லா கிளாப்ஸ் தட்டுங்க. ஜோரா மேலே கேட்கணும். தேங்க்யூ. எதுக்குன்னு கேக்குறீங்களா? இந்த கிளாப்ஸ் நல்லா தட்டினா பிபி குறையும், பிபி கம்மியாகுது. உங்கள் நட்பை நாடி வந்த உங்கள் வெளியின் இனிய மாலை வணக்கம். அம்மா சாங் பார்த்த உடனே ரொம்பவே சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. சரி, அதனால பெண்களுக்கு ரொம்ப பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்லலாம்னு சொல்லி, கடவுளிடம் வேண்டி பிறந்தால் ஆண் குழந்தை, கடவுளே பிள்ளையாக பிறந்தால் அது பெண் குழந்தை. பெண்களுக்கு சொல்லிட்டு ஆண்களுக்கு சொல்லலைன்னா குறைச்சிப்பாங்க. சோ அதனால சொல்றேன், ஒரு திருவிழா நடக்கிற டைத்துல தன்னோட குழந்தைக்கு திருவிழா தெரியல, சாமியை சரியா பார்க்க முடியலன்னு சொல்லி அப்பா தன் குழந்தை எடுத்து தோல் மேல வச்சுட்டு ஒரு கவிதை சொல்றாரு. அதாவது, சாமியை பார்ப்பதற்காக அப்பாவின் தோல் மீது ஏறி நின்று நிற்பதே சாமி மேல் என்று தெரியாமல். ஓகே, நான் வந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அம்மா சாங் கேட்ட உடனே ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. அங்க இதுல மக்கி கேரக்டர்ல பிடிவி கணேஷ் பண்ணியிருப்பாரு. அவரோட வாய்ஸ்ல அந்த படத்துல வேற படங்கள்ல வர டைலாக் பேசிருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. தம்பி, இங்க என்ன சொல்லுது, முப்பாசன்னு சொல்லுங்க. உள்ளாக்கு நானா கூட்டிட்டு போனாதான் முப்பாச உனக்கு வழி தெரியும். வாழ்க்கைங்கிறது பாலப்பட்ட மாதிரி சோகமா போறதும், ராஜேஷ் பட்ட மாதிரி கலகலப்பா இருக்கிறது நம்ம கிட்ட தாண்டா இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா
நான் 5 வயசுல இருக்கிறப்ப எனக்கு 3 வயசுக்கு அக்கா உன் புருஷ தப்பு பண்ணதுக்காக நான் ஜெயில போய் ரத்தமா வாங்கி எல்லாம் எடுத்தேன் அக்கா நீ மறந்துட்டியாக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் இப்போ கூட நான் முக்கியமான தங்கச்சி. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்ம பாக்கியராஜ் சாரோட வாய்ஸ் இத பாருங்க. இது வந்து நான் பஸ்ல பயணம் பண்ணதில்ல, ஆனா பஸ்ல பயணம் பண்றப்போ ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் பஸ்ல பயணம் பண்ண ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம நான் பொதுவா நிகழ்ச்சிகள்ல கலந்துட்டதில்ல, ஆனா இங்க குழந்தைங்க வந்து ரொம்ப அற்புதமாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நன்றி அனைத்து அனைவருக்கும் நன்றி. Thank you, sir. We all enjoyed your mimicry. ऐगिरि नन्दिनि नन्दितमोदिनि विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवर विन्ध्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति देशिति कण्ठ कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते
ಒಂದೇ ಹೇಳುತ್ತೈತೆ ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೈತೆ ನೀನೇ ರಾಜಕುಮಾರ ಒಂದೇ ಹೇಳುತ್ತೈತೆ ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೈತೆ ನೀನೇ ರಾಜಕುಮಾರ இப்போ வந்து என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க. எல்லாம் பார்த்துருக்காங்களோ வச்சு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன். அதேமாரி நான் ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறேன். ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட காய்கறி விளை வைக்கிறது எப்படி, நம்ம மாடி தோட்டம் எப்படி வைக்கலாம். நான் மாடி தோட்டமே 9 வருஷம் மாடி தோட்டம் பண்ணியிருக்கேன். நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான காய் நானே விளை வச்சுக்குவேன். கடைக்கே நான் அவ்வளோ போகிறதில்ல, எல்லாமே நானே விளை வைப்பேன் மாடி தோட்டத்தில். இப்போ வீட்டில் இங்கே வந்து நான் வந்து பக்கத்தில் ஒரு இடத்துல நான் எல்லாம் எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் விளை. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு
நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு இடம் இருந்தாலோ இல்லை மாடி மேலேயே நம்ம ஒரு தோட்டத்தை ஆரம்பித்து எல்லாமே நம்ம விளைவிக்கலாம். யாராவது என்னுடைய சேனல் பார்க்கலன்னா கண்டிப்பாக இப்போ பாருங்கள். என்னுடைய சேனல் 2 இருக்குது. கிச்சன் கார்டன் ஒன்று இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாடி தோட்டம் எல்லாமே வரும். அதில் நான் எப்படிலாம் காய்கறி விளைய வச்சேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாருங்கள். வீட்டில் இருந்தால் நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படிலாம் ஆர்கானிக் தோட்டம் வைக்கிறதுன்னு நான் நிறைய வீடியோ போடுறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். ரொம்ப பார்த்தவங்களுக்கு என்னுடைய வீடியோவை ரசித்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.